வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜனவரி 2026 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் இருக்கிற முக்கியமான திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். போன வீடியோவில் வந்த ஒரு சில ஸ்கீம் இந்த வீடியோவிலையும் வரலாம். அதை நீங்கள் ரிவிஷனுக்காக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பயோஃபார்மா சக்தி. இந்த பயோஃபார்மா சக்தின்றது எதற்காக அப்படின்னா, உயிரி மருந்து மற்றும் உயிரி ஒத்த மருந்து உற்பத்திக்காக இந்த பயோஃபார்மா சக்தியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நிதி 10,000 கோடி. 5 ஆண்டுகளுக்கு 2026 5 ஆண்டுகளுக்கு 2031 வரைக்கும் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 3 புதிய தேசிய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கணும். ஏற்கனவே 7 ஆராய்ச்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000+ அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனை மையங்கள் இந்தியாவை உலகளாவிய பயோஃபார்மா உற்பத்தி மையமாக மாற்றுதல். அடுத்தது 2வது திட்டம் இந்திய செமிகண்டக்டர் இயக்கம் 2.0. குறைக்கடத்தி உற்பத்தி, முழுமையான இந்திய சிப் வடிவமைப்பு, செமிகண்டக்டர் உபகரணங்கள் மற்றும் பொருட்கள், தொழில்துறை சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி, இந்திய குறைக்கடத்தி விநியோக சங்கிலியை வலுப்படுத்துதல் தான் இந்த இந்திய செமிகண்டக்டர் இயக்கம் 2.0 உடைய முக்கியமான நோக்கம். பிரத்யேக ரசாயன பூங்காக்கள் திட்டம். பிரத்யேக ரசாயன பூங்காக்கள் திட்டம் ரசாயன உற்பத்தி அதிகரித்து 3 பிரத்யேக கெமிக்கல் பார்க்ஸ் கொண்டு வருவாங்க. இந்த கிளஸ்டர் அடிப்படையிலான ஃப்ளக் அண்ட் ப்ளே முறையில் இறக்குமதி சார்பை குறைக்கிறது தான் இந்த ரசாயன பூங்காக்கள் திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது கட்டுமானம் மற்றும் உள்கட்டமைப்பு உபகரண மேம்பாட்டு திட்டம். உயர்தர கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட் உற்பத்தி, டியூனல் பார்னிங் எக்யூப்மெண்ட், லிப்ஸ், ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட், இது எல்லாமே உருவாக்குறது தான் இந்த கட்டுமானம் மற்றும் உள்கட்டமைப்பு உபகரண மேம்பாட்டு திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். இதனால் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கலாம். கொள்கலன் உற்பத்தி திட்டம். கொள்கலன் உற்பத்தி திட்டம் சொல்லிட்டு 2026 ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் அதுக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் உலகளாவிய போட்டித்திறன் கொண்ட உற்பத்தி சூழலை உருவாக்கணும். இறக்குமதி சார்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேசிய நார் திட்டம். இயற்கை நார்கள், பட்டு, கம்பளி, சணல், இது எல்லாமே அந்த நார் துறையில் தற்சார்பு அடையிறதுக்காக தேசிய நார் திட்டம், மேன்மேட் ஃபைபர்ஸ், புதிய தலைமுறை நார்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜவுளி விரிவாக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம். ஜவுளி விரிவாக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் பாரம்பரிய ஜவுளி குழுமங்களை நவீனப்படுத்துதல், இயந்திரங்கள் மேம்பாடு, தொழில்நுட்ப மேம்பாடு, டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் மையங்கள், வேலைவாய்ப்பை உருவாக்குறது தான் அந்த ஜவுளி விரிவாக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டத்துடைய முதன்மையான நோக்கம். தேசிய கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள் திட்டம். நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு ஆதரவு, ஏற்கனவே உள்ள திட்டங்களை ஒருங்கிணைத்தல், இலக்கு அடிப்படையிலான ஆதரவு. அடுத்தது டெக்கோஸ் ஈகோ முன்முயற்சி. டெக்கோஸ் எக்கோ முன்முயற்சி அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ஜவுளியை உருவாக்கணும். சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பியரல், அதில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த இந்த ஜவுளி உற்பத்தியை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் உலகளாவிய போட்டித்திறன் ஏற்படும். சமர்த் 2.0. சமர்த் 2.0 எதற்காக அப்படின்னா ஜவுளி திறன் மேம்பாடு, தொழில்துறை மற்றும் கல்வி நிறுவனங்கள் இணைப்பு, இதனால் வேலை வாய்ப்புக்கான திறன் பயிற்சி ஏற்படுத்தி தருவாங்க. மெகா ஜவுளி பூங்காக்கள். சேலஞ்ச் மோட் மூலம் உருவாக்கம், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் வேல்யூ அடிக்ஷன், ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சியை இந்த மெகா ஜவுளி பூங்காக்கள் மூலமாக கொண்டு வருவாங்க. மகாத்மா காந்தி கிராம சுயராஜ் முன்முயற்சி. மகாத்மா காந்தி கிராம சுயராஜ் முன்முயற்சி அப்படின்னா கதர், கைத்தறி, கைவினை பொருட்கள், உலக சந்தை இணைப்பு, கிராமப்புற இளைஞர்களுக்கு இதனால் நிறைய பயன். இந்த ஓடி ஓபி மற்றும் கிராம தொழில்களை
வலுப்படுத்துறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது விளையாட்டு பொருட்கள் உற்பத்தி முன்முயற்சி. விளையாட்டு உபகரண உற்பத்தி, ஆராய்ச்சி, புதுமை, உள்நாட்டு உற்பத்தியை வந்து இந்த விளையாட்டு பொருட்கள் மற்றும் உற்பத்தி முன்முயற்சி மூலமாக அவங்கள வந்து விளையாட்டில் ஈடுபடுபவர்களை வந்து அவங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவங்கள வந்து முன்னேற்றம் செய்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். 200 பழைய தொழில்துறை குழுமங்களை மீட்டெடுக்கும் திட்டம். 200 தொழில்துறை கிளஸ்டர்ஸ் உள்கட்டமைப்பு மேம்படுத்தி தொழில்நுட்ப மேம்பாடு செஞ்சு அந்த போட்டித்திறன் மற்றும் செயல்திறனை வந்து உயர்த்துறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது எம்எஸ்எம்இயில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ்எம்இ. இந்த எஸ்எம்இ வளர்ச்சி நிதியம் எவ்வளோ கோடி அப்படின்னா 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. வளர்ச்சி வாய்ப்புள்ள சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதி. வளர்ச்சி வாய்ப்புள்ள சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதி. எதிர்கால சாம்பியன்ஸ் இந்த எஸ்எம்இ வந்து உருவாக்குறது. அது சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை வந்து உருவாக்குறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுயசார்பு இந்தியா நிதியம். இந்த சுயசார்பு இந்தியா நிதியம் வந்து எந்த நிறுவனங்களுக்கு, சிறு நிறுவனங்களுக்கா இல்லை குறு நிறுவனங்களுக்கா நடுத்தர நிறுவனங்களுக்கான்னு பார்க்கும்போது குறு நிறுவனங்களுக்கான இந்த சுயசார்பு இந்திய நிதியம் 2000 கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது வந்து சிறு நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காக. சிறு நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காகவும் குறு நிறுவனங்களுடைய ரிஸ்க் கேபிட்டலுக்காகவும் இது இந்த சுயசார்பு இந்திய நிதியம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது உள்கட்டமைப்பு அபாய உத்தரவாத நிதியம். உள்கட்டமைப்பு அபாய உத்தரவாத நிதியம் எதுக்காக அப்படின்னா இந்த உள்கட்டமைப்பு பொருட்களுக்கு கடன் வழங்குபவர்களுக்கு பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி கொடுக்கறது, தனியார் முதலீட்டாளர்களுடைய அபாயத்தை வந்து குறைக்கிறது. இதுதான் உள்கட்டமைப்பு அபாய உத்தரவாத நிதியத்துடைய முக்கியமான குறிக்கோள். அடுத்தது போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கடலோர சரக்கு மேம்பாட்டு திட்டம். கோஸ்டல் ஷிப்பிங் சாலை ரயிலில் இருந்து கடலோர நீர்வழி போக்குவரத்துக்கு மாற்றம். 2047க்குள்ள இந்த கோஸ்டல் மற்றும் ஐலாண்ட் வாட்டர்வேஸ் பங்கை வந்து 6%லேருந்து 12% உயர்த்தணும். எனது இந்த கோஸ்டல் ஷிப்பிங் வந்து 2047 வந்து கோஸ்டல் மற்றும் ஐலாண்டோடைய வாட்டர்வேஸ் வந்து 6%லேருந்து 12% உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடல் விமான விஜிஎஃப் திட்டம். விஜிஎஃப் அப்படின்னா இந்த சீ பிளான் உடைய சேவைகள், கடல் விமான சேவை திட்டம் தான் இந்த சீ பிளான் சேவைகள். தொலைதூர பகுதிகள் மற்றும் சுற்றுலா வந்து இணைக்கணும். இந்த சீ பிளான் ஆப்ரேஷனை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாற்றி அமைக்கப்பட்ட உடான்னா என்னது அப்படின்னா பிராந்திய விமான இணைப்பு. எப்போ வந்து இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மார்ச் 25, 2026 கேபினெட் அமைச்சரவையால் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. புதிய பிராந்திய விமான இணைப்புகள், ஹெலிகாப்டர் விமான இணைப்பு வந்து விரிவுபடுத்துதல், டயர் 2 மற்றும் டயர் 3 பகுதிகளில் கனெக்டிவிட்டியை வந்து ஏற்படுத்துறது. அடுத்தது சுகாதாரம் மற்றும் கல்வி பற்றி பார்க்கலாம். மருத்துவ மதிப்பு சுற்றுலா மையங்கள். 5 ரீஜனல் மெடிக்கல் ஹப்ஸ் மற்றும் மாநிலங்கள் மற்றும் தனியார் துறையுடைய ஒத்துழைப்புடன் 5 ரீஜனல் மெடிக்கல் ஹப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மருத்துவம், கல்வி, ஆராய்ச்சி எல்லாமே ஒருங்கிணைப்பு செஞ்சு இந்த ஆயுஷ் வசதிகளை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டயக்னோசிஸ், ரீஹபிலிட்டேஷன், இந்தியாவை வந்து மெடிக்கல் டூரிசம் ஹப்பாக மாற்றுறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது கால்நடை மருத்துவத்துறைக்கான கடன் இணைப்பு மானிய திட்டம். கால்நடை மருத்துவத்துறைக்கான கடன் இணைப்பு மானிய திட்டம் எதற்காக அப்படின்னா வெட்டினரி காலேஜஸ், வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த டயக்னோஸ்டிக் லெபார்ட்டரிஸ், ப்ரீடிங் ஃபெசிலிட்டிஸ், லோன் லிங்க்டு கேபிட்டல் சப்சிடி, 20,000+ வெட்டினரி ப்ரொஃபஷனல்ஸை வந்து உருவாக்குறதுக்காக உதவி செய்கிறாங்க. அடுத்தது பிரதமர் ஆராய்ச்சி திட்டம். பிரதமர் ஆராய்ச்சி திட்டம் எதற்காக அப்படின்னா உயர்கல்வி ஆராய்ச்சி. மொத்தம் வந்து 200 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. சிறந்த ஆராய்ச்சி சூழலை வந்து உருவாக்குறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையம். கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையத்துக்காக
100 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஏஐ மற்றும் எஜுகேஷன் சேர்ந்து கல்வியில் ஏஐ ஆராய்ச்சி மற்றும் பயன்பாடு, ஏஐ சார்ந்த கல்வி புதுமை. அடுத்தது பெண்கள் மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான விடுதி வசதி. ஸ்டெம் உயர்கல்வி மாணவிகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கும். உயர்கல்வியில் பெண்களுடைய பங்கேற்பை வந்து அதிகரிக்கணும். அடுத்தது ஏவிஜிசி கண்டென்ட் கிரியேட்டர் லேப்ஸ், அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக் 15,000 செகண்டரி ஸ்கூல், அதுக்கப்புறம் 500 காலேஜஸில் வந்து இந்த ஏவிஜிசி அப்படின்னா அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸு, கேமிங்கு, காமிக் இந்த துறையில் வந்து வேலை வாய்ப்புக்கான திறனை வளர்க்குறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா, வடகிழக்கு புத்த மத சுற்றுலா வட்டார திட்டம். வடகிழக்கு புத்த மத சுற்றுலா வட்டார திட்டம் எதற்காக அப்படின்னா, இந்த அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், அசாம், மணிப்பூர், மிசோரம், திரிபுரா. அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், அசாம், மணிப்பூர், மிசோரம், திரிபுரா இங்கெல்லாம் வந்து கோயில்கள் மற்றும் மடாலய பாதுகாப்புக்காக கனெக்டிவிட்டி, பில்கிரிம் அமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து வலுப்படுத்துறதுக்காகவும் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது 10,000 சுற்றுலா வழிகாட்டிகளுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம். 10,000 கைடன்ஸும் 20 முக்கிய சுற்றுலா தலங்களும் அதை வந்து புனரமைக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து 12 வார பயிற்சி வந்து வழங்குவாங்க. இது வந்து யார் யார் கூட அப்படின்னா ஐஐஎம் கூட சேர்ந்து. அடுத்தது தேசிய சுற்றுலா இலக்கு டிஜிட்டல் அறிவு கட்டமைப்பு. கலாச்சாரம், ஆன்மீகம், பாரம்பரிய தலங்களை டிஜிட்டல் ஆவணப்படுத்துதல் தான் இந்த தேசிய சுற்றுலா இலக்கு டிஜிட்டல் அறிவு கட்டமைப்புடைய முக்கியமான நோக்கம். ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விளையாட்டில் கேலோ இந்தியா மிஷன். அடுத்த 10 ஆண்டுகளுக்கான விளையாட்டு வளர்ச்சி திறமைகளை வந்து கண்டறிஞ்சு பயிற்சி வந்து வழங்குவாங்க. ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜி வந்து ஊக்குவிப்பாங்க. விளையாட்டில் உள்கட்டமைப்பு வசதி. இந்த கேலோ இந்தியா மிஷன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜூலை 31, 2026 36,441 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுக்கு 2026 2031 வரைக்கும். அடுத்தது வேளாண்மைக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, தேங்காய் மேம்பாட்டு திட்டம். தேங்காய் உற்பத்தி அதிகரித்தல், பழைய பயனற்ற மரங்களை வந்து மாற்றுதல், புதிய நாற்றுகள், ரகங்கள் இதெல்லாமே வந்து கொண்டு வருதல், உற்பத்தி திறன் மற்றும் விவசாய வருமானத்தை வந்து உயர்த்துதல். அடுத்தது இந்திய முந்திரி மற்றும் கொக்கோ மேம்பாட்டு திட்டம். இந்திய முந்திரி மற்றும் கொக்கோ மேம்பாட்டு திட்டம் முந்திரி உற்பத்தி, கொக்கோ உற்பத்தி, பதப்படுத்துதல், ஏற்றுமதியுடைய போட்டித்திறனை வந்து குறைக்கிறது. 2030க்குள்ள உலகளாவிய பிரீமியம் பிராண்ட்ஸை வந்து உருவாக்குறது தான் இந்த முந்திரி மற்றும் கொக்கோ மேம்பாட்டு திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். முந்திரி உற்பத்தி செஞ்சு அதே மாதிரி கொக்கோ உற்பத்தி அது எல்லாமே பதப்படுத்துறது, ஏற்றுமதி போட்டித்திறன். அதாவது எத்தனாவது வருஷத்துக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது 2030க்குள்ள உலகளாவிய இந்த ப்ரீமியம் பிராண்ட்ஸை வந்து உருவாக்குறது தான் இதனுடைய முக்கியமான குறிக்கோள். அடுத்தது சந்தன மர மேம்பாட்டு திட்டம். சந்தன மர மேம்பாட்டு திட்டம் எதற்காக அப்படின்னா, சந்தன மரத்தை வந்து வளர்க்கணும், அறுவடைக்கு பிந்திய பதப்படுத்துதல். மாநில அரசுகளுடன் இணைந்து இந்த சந்தன மர மேம்பாட்டு திட்டம் வந்து மத்திய அரசு வந்து செஞ்சுட்டு வர்றாங்க. அடுத்தது மலைப்பகுதி கொட்டைப்பயிர் மேம்பாட்டு திட்டம். என்ன கொட்டைப்பயிர் அப்படின்னா, வால்நட்டு, பாதாம், இந்த பைன் நட்ஸ் இது எல்லாமே வந்து ஹை டென்சிட்டி கல்டிவேஷனில் விவசாயத்தோடைய வருமானத்தை வந்து அதிகரிக்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். பாரத் விஸ்தார் எதற்காக அப்படின்னா, வேளாண்மைக்கான பலமொழி ஏஐ தளம் தான் இந்த பாரத் விஸ்தார். அக்ரிஸ்டாக் மற்றும் ஐகேரோடைய வேளாண் அறிவு ஒருங்கிணைப்பு, வானிலை, சந்தை விலை, பூச்சி நோய் தகவல் இது எல்லாமே வந்து தனி பயனாக்கப்பட்ட விவசாய ஆலோசனை இதெல்லாமே இந்த பாரத் விஸ்தாரில் கொடுப்பாங்க. என்னென்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஏஐ தளம், அக்ரிஸ்டாக்கு, அதுக்கப்புறம் ஐக்கர் வேளாண்மை அறிவும் ஒருங்கிணைப்பு செஞ்சது, வானிலை, சந்தையுடைய விலை,
பூச்சி நோய் தாக்குதல் இது எல்லாமே வந்து அந்த ஏஐ தளத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம். தனி பயனாக்கப்பட்ட விவசாய ஆலோசனை. அதுக்கப்புறம் ஷீ மார்ட்ஸ். இந்த ஷீ மார்ட்ஸ் வந்து எதற்காக அப்படின்னா, கிராமப்புற பெண்கள் தொழில் முனைவோருக்கு சமூக உரிமை உள்ள ரீட்டைல் அவுட்லெட்ஸ் மற்றும் செல்ஃப் ஹெல்ப் குரூப் கூட்டமைப்புகள் மூலமாக கடன் சார்ந்த வாழ்வாதாரத்திலிருந்து தொழில் உரிமையாளராக பெண்களை வந்து வளர்க்குறது தான் இந்த சி மார்ட்ஸோடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது பருத்தி உற்பத்தி திறன் இயக்கம். பருத்தி உற்பத்தி திறன் இயக்கம் எதற்காக அப்படின்னா, பருத்தி உற்பத்தி மற்றும் இந்த ப்ரொடக்டிவிட்டியை வந்து மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தோடைய முக்கியமான குறிக்கோள். எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 5659.22 கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மொத்தம் 5 வருஷத்துக்கு 2026லேருந்து 2031 வரைக்கும் இந்த பருத்தி உற்பத்தி திறன் மூலமாக தரமான விதைகள், நவீன வேளாண் தொழில்நுட்பம், பருத்தி தரத்தை வந்து மேம்படுத்துறது இதுதான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்காக என்ன திட்டங்கள் அப்படின்னா, திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா. அந்த திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா எதற்காக அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு திறன் பயிற்சி தான் இந்த திட்டம். ஐடி, ஏவிஜிசி, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஃபுட் பேவரேஜ் இதெல்லாமே வந்து கொடுக்கறது தான் இந்த திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். திவ்யாங் சகாரா யோஜனா இது வந்து எதற்காக அப்படின்னா, அசிஸ்டிவ் டிவைசஸ், ஆல்மிகோ உற்பத்தி திறன், R&D மற்றும் ஏஐ அசிஸ்டிவ் டெக்னாலஜி மார்ட்ஸ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு இந்த இந்த ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாடு, அதுக்கப்புறம் வந்து ஏஐ துறையில் அவங்கள வந்து ஈடுபடுத்துறது இது முக்கியமான திட்டமாக இது வந்து கருதப்படுறாங்க. அடுத்தது தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு. இதில் என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, மொபைல் ஃபோன் உற்பத்தி திட்டம் ஜூலை 15, 2026 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மொபைல் ஃபோன் உற்பத்தி 62,500 கோடி நிதி ஒதுக்கீடு. அடுத்த 5 வருஷத்துக்கு உள்நாட்டு உற்பத்தி, விநியோக சங்கிலி, உலகளாவிய போட்டித்திறனை வந்து ஏற்படுத்துறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அதுக்கப்புறம் நிடார் 2.0 ஜூலை 13, 2026 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ட்ரோன் டெக்னாலஜி, நேவிகேஷன் மற்றும் டிடெக்ஷன் தொடர்பான திறன்கள். மேட்டி மற்றும் ட்ரோன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சேர்ந்து தான் இந்த நிடார் 2.0 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்திய ட்ரோன் எக்கோசிஸ்டமை வந்து வலுப்படுத்துறது. அடுத்தது உரம் மற்றும் ரசாயனம். தேசிய யூரியா முதலீட்டு கொள்கை 2026 கொண்டு வந்திருக்காங்க. ஜூலை 15, 2026 யூரியா உற்பத்தியில் இந்தியாவை வந்து தன்னிறைவு அடையணும்னு சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு உற்பத்தி, இறக்குமதி சார்பை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவ்ய ரசாயன் அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜூலை 24, 2026. அதே தேசிய யூரியா முதலீட்டு கொள்கை 2026 எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஜூலை 15. இந்த பவ்ய ரசாயனில் கெமிக்கல் பார்க்ஸ், கிளஸ்டர் பேஸ்ட் டெவலப்மெண்ட், உள்நாட்டு கெமிக்கல் சப்ளை செயின், இறக்குமதி சார்பை வந்து குறைக்கிறது தான் இந்த பவ்ய ரசாயன் திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது எரிசக்தி நிலக்கரி. இந்த எரிசக்தி நிலக்கரியில் என்ன திட்டங்கள் அப்படின்னா, சிறு நீர்மின் மேம்பாட்டு திட்டம் மார்ச் 18, 2026 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. எவ்வளோ கோடி நிதி ஒதுக்கீடு அப்படின்னா, 2,584.60 கோடி. அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த திட்டம் வந்து தொடரும். ஸ்மால் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் தான் இந்த சிறு நீர்மின் மேம்பாட்டு திட்டம். அடுத்தது மேற்பரப்பு நிலக்கரி மற்றும் லிக்னைட் வாயு வாக்க திட்டம். மே 13, 2026 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கோல் மற்றும் லிக்னைட் கிளாசிஃபிகேஷன் தான் இந்த திட்டம். 37,500 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நிலக்கரியை வாயுவாக்கி பயன்படுத்துதல், எரிசக்தியில் தற்சார்பு அடைவதற்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது கடல்சார் துறை. கடல்சார் துறையில் பாரத் கடல்சார் காப்பீட்டு தொகுப்பு.
இந்திய கப்பல்களுக்கு காப்பீட்டு ஆதரவு தருவாங்க. எவ்வளோ வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா 12,950 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. சர்வதேச அபாயங்களிலிருந்து பாதுகாப்பு, இதுதான் அந்த பாரத் கடல்சார் காப்பீட்டு தொகுப்புடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது சமுத்திர மந்தன். இந்த சமுத்திர மந்தன் எதற்காக அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் தான். இந்த சமுத்திர மந்தன் ஜூலை 31, 2026 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 84,084 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 2030-31 வரைக்கும் ஹைட்ரோ கார்பன்ஸை வந்து வெளிப்படுத்துறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். உள்நாட்டு எரிசக்தி வளங்களை வந்து அதிகரிக்கணும். இது வந்து ஒரு மத்திய துறை திட்டம். அடுத்தது சூரிய ஆற்றல். சூரிய ஆற்றலுக்காக பிரதமர் சூரிய சரோவர் யோஜனா ஜூலை 31, 2026 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சூரிய ஆற்றல் நீர்நிலைகள் நீர்த்தேக்கங்களுடன் சோலார் பவர் பயன்பாட்டை வந்து இணைக்கிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திட்டம். இது வந்து ஜூலை 31, 2026 கேபினெட் அமைச்சகம் மூலமாக இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஜல்ஜீவன் மிஷன் 2.0. ஜல்ஜீவன் மிஷன் 2028 வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா வந்து 2028 வரைக்கும் தொடரும். இது வந்து நிதி எவ்வளோ அப்படின்னா 83,977 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. சர்தாக்ன்றது வந்து எதற்காக அப்படின்னா பிடிஎஸ் தொடர்பான ஒரு திட்டம் தான் இந்த சர்தாக். இதுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஐ அப்படின்னா இமிக்ரேஷன், பி அப்படின்னா விசா, எஃப்னா ஃபாரினர்ஸ், ஆர்னா ரெஜிஸ்ட்ரேஷன், டீனா ட்ராக்கிங். இந்த IVFRD இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. 1,800 கோடி செலவில். பிஎம் கிஷான்ன்றது வந்து விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தரது தான் இந்த பிஎம் கிஷான் திட்டம். 2026-27 தொடர்ச்சி. கோபர்தன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 6, 2026 தேசிய ஒருங்கிணைந்த சுருக்கப்பட்ட உயிரி வாயு திட்டம் தான் கோபர்தன். உயிரி வாயு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கழிவு மேலாண்மை இதெல்லாமே வந்து இந்த கோபர்தன் திட்டத்தில் வரும். 23,731 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது வந்து 2026 10 வருஷத்துக்கான திட்டம் தான் இந்த கோபர்தன் திட்டம். 2026 2036 வரைக்கும். கரிம கழிவுகளை சுருக்கப்பட்ட உயிரி வாயுவாக மாற்றுதல், விவசாய கழிவுகள் மற்றும் கால்நடை கழிவுகளை பயன்படுத்துதல். இந்தியாவின் CBG எக்கோசிஸ்டமை வந்து தேசிய அளவில் ஒருங்கிணைக்கிறதுக்காக இந்த கோபர்தன் திட்டம் ஆகஸ்ட் 6, 2026 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது விரிவுபடுத்தப்பட்ட கேலோ இந்திய திட்டம் ஆகஸ்ட் 1, 2026 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சகம். இது எவ்வளோ கோடி அப்படின்னா 36,441 கோடி செலவில் 2031 வரைக்கும் நீட்டிப்பு, அதாவது 5 வருஷத்துக்கான ஒரு திட்டம். விளையாட்டு திறமைகளை வந்து கண்டறிஞ்சு பயிற்சியாளர்களை வந்து மேம்படுத்தணும். விளையாட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்கட்டமைப்பு, இந்தியாவின் விளையாட்டு சூழலை வந்து நீண்ட காலமாக வலுப்படுத்துறது தான் இந்த திட்டத்துடைய முதன்மை நோக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.